நண்பர்களே ஒரு மாசான ஏஸ் அடிக்க போகிறோம். இந்த ஏஸில் ஏசா ஏச்சாட்டா என்னமோ அடிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பொழக்க போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போய்க்கிறோம். இந்த கன் எப்படி சுடுதுன்னு பார்த்துக்கிறோம். வாங்க போகலாம். 3 செகண்ட் 2 செகண்ட் 1 செகண்ட் காவ் ஒரு ராஜ்குமார். இப்போ பார்த்திங்கன்னா போய்கொண்டே இருக்கின்றோம். இந்த குறுக்கு சைடில் போகலாம். வாங்க. பார்த்துட்டா ஒரு எனிமையை பார்த்துட்டேன். இப்போ பாருங்க மண்டா மேலே அவ்வளோவா யாருக்கிட்ட நீ வந்து சண்டை வச்சுக்கிற? டேடே தம்பி, நீ யாருப்பா புதுசாக இருந்துக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியாதே. மண்டா மேலே அவ்வளோவோம் சாட்டே. ஏய் சுடாதடா. ஏன்டா எல்லாம் என்னையே சுடுறீங்க? இப்போ படுறா உனக்கு எட்டு விட்றேன். படுறேன் எட்டு விட்ற சே சவு டே அங்கே போகிறா. என் டீமெட்டு போட்டுறானுங்கடா. சொல்கிறத கேள்றா. ஆட்டம் சொல்கிற பிச்சைங்கண்ணா கேட்குறியா? நீ என்கிட்ட வாட்டான்னா அவன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வர. ஆனாலும் நம்ம தான் வின்னிங்ஸ். காசு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்குமா கம்மியாக வந்திருக்குமா? வாங்கலாம். ஓகே, பேராஃபால் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு தான் காசு இருக்குது. இவன் மட்டும் மேக்டிங் வச்சுருக்கான். ஆமாம், ஏதோ ஒன்று போங்க. தூஃப் அடிக்கிற ஒரு அடியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆஹா, என் மாதிரி சுற்றுனடா. இப்போ ஒருத்தவனை மண்டை மேலே என் தீமைட்டாங்க. மண்டை மேலே விழுவோம். பார்த்தியா, ஒரு ரேட் 1 டேப் மாதிரி தான். கிட்டத்தட்ட இது 1 டேப் தான். ஆனால் அது 1 டேப்பா இல்லையான்னு என்னால் முழுசாக கண்டுபிடிக்க முடியாது. இங்கே தெரியாமல் போயிட்டுருக்கும் போது எவனோ ஒருத்தவன் கொடுக்க வந்தான். ஆனால் மண்டை மேலே வைக்கலான்னு பார்த்தா முடிஞ்சிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.